அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக மனநிலையில் ஏற்படும் பாதிப்பு, அதற்கான அறிகுறிகள் மற்றும் அவற்றை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அகத்திக்கீரையின் வகைகள், அதை பற்றிய பல்வேறு வகையான மருத்துவ பயன்களையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தூய்மை செய்து எடுத்துக்கொண்ட அகத்தி இலை 20 கிராம், ஜீரகம் 5 கிராம், அரிசி களைந்த நீர் 100 மில்லி, கல் உப்பு தேவையான அளவிற்கு. ஒவ்வொரு பொருளையும் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் அரிசியை களைந்து வடிகட்டிய நீர் 100 மில்லியை நாம் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நாம் இங்கு குறிப்பிட்டுள்ள அரிசி களைந்த நீர் என்பது பாரம்பரிய முறைப்படி இயற்கை உரத்தில் விளைவிக்கப்பட்டு அறுவடை செய்து எடுத்துக்கொண்ட நெல்லை குத்தி எடுத்துக்கொண்ட அரிசி. நவீன முறையில் எடுத்துக்கொண்ட அரிசியில் பல்வேறு ரசாயன தன்மை கலந்துள்ளதால் நேயர்கள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி களைந்த நீரை பயன்படுத்தினால் அதிசீக்கிரமாக மருந்தின் தன்மை இரட்டிப்பாக்கி வேலை செய்யும் என்பதால் நேயர்கள் அந்த வகை நீரை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் சேர்த்த அரிசி களைந்த நீர் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. அதில் அகத்திக்கீரையை இட்டு கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் 5 கிராம் ஜீரகத்தை சேர்க்க வேண்டும். அகத்தி இலை, ஜீரகம் இவை நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. இவற்றுடன் தேவையான அளவிற்கு கல் உப்பை சேர்த்து மீண்டும் ஒரு முறை கொதிக்க வைக்கவும். அத்தனை பொருட்களும் ஒவ்வொன்றாக சேர்த்து நாம் கொதிக்க வைத்த இந்த பொருட்கள் எல்லாம் மருத்துவ பொருளாக மாறி இப்பொழுது இந்த நீரில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ளன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.